நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம், விலகிவிட்டோம். அப்படியானால் இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னதாக. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லி. இது ஒரு சரியான இதா சார், ராஜினாமா செய்ய சொல்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. ஒன்றும் தப்பு கிடையாது.